வணக்கம் பானு. அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அணையை ஒரு பாதுகாப்பு நிலவரம் கருதி 1,68,000 கண்ணாடி நீர் வந்து அப்படியே வந்து தென்பெண்ணை ஆற்றுல வந்து திறக்கப்பட்டது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு ஆறுகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மலட்டாறு போன்ற ஆறுகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால வீடுகளையும் மற்றும் விவசாய நிலையிலும் வந்து வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனுடைய தொடர்ச்சி காரணமாக நேற்று மாலை வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து கன்னியாகுமரியிலிருந்து நேற்று 5:50 மணிக்கு வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து அங்கிருந்து ஒரு 300 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு இந்த ரயில் வந்து புறப்பட்டது. இந்த ரயில் புறப்பட்டு வந்த மழை காரணமாக இன்று காலை வந்து திருக்கோயிலூர் அடுத்துள்ள குறிஞ்சி ஓடைக்கிட்ட வந்து நிறுத்தப்பட்டது இந்த ட்ரெயின். 6 மணிக்கு நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெயின் இதுவரையும் இன்னும் அங்கிருந்து இருக்கணும்ல. இதனால வந்து அங்க ரயிலில் இருக்கும் ரயில் பயணிகள் மற்றும் டிடிஆர் ரயில் ஓட்டுநர் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இது ரயில் அங்க நிறுத்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த குறிஞ்சி ஓடையில வந்து ஏராளமான அந்த ரயில்வே தண்டவாளம் கடத்தும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு தண்ணீர் போயிட்டு இருக்குது. இதனால வந்து ரயிலினுடைய பாதுகாப்பு கருதி ரயில் நிறுத்தப்பட்டதாக வந்து ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது சென்னை செல்லக்கூடிய அனைத்து ரயிலும் வந்து ரயில் நிர்வாகம் சார்பில் நிறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாக உள்ளது. இதனால கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் வந்து தற்பொழுது அங்கே வந்து குடிநீர் வசதியின்றியும் உணவு இன்றியும் தவித்து வராங்க. இதோட தொடர்ச்சியாக இப்ப வந்து ரயில்வே நிர்வாகம் இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பானு. கோபிநாத், சரியா நேற்று மாலை 5:50 மணிக்கு புறப்பட்டுச்சுன்னா இந்நேரத்துக்கு அது சரியா வந்து சேர்ந்திருந்தா கூட சென்னை வந்து சேர்ந்திருக்கும். தற்போது வரைக்கும் இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த ரயில்ல இருக்கக்கூடிய பயணிகளுக்கான அந்த காலை உணவு அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இது மாதிரியான என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, ரயில் பயணிகள் வந்து இந்த ரயில் வந்து நேற்றே வந்து அதாவது தொடர் மழை புயல் காரணமாக ரயில் வந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து சென்னை செல்லும் ட்ரெயின் வந்து திருநெல்வேலி போன்ற எக்ஸ்பிரஸ்ல வந்து ரயில் நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக நிர்வாகம் வந்து தெரிவித்துள்ளது ரயில்வே நிர்வாகம். ஏன்னு சொன்னா, திடீரென வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து காட்பாடு வழியா அந்த ட்ரெயினை வந்து எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்பாடி வழியா வந்து வேலூர் காட்பாடி வழியா திருப்பி விட்டுருக்காங்க. இதனால வந்து இந்த ரயில் பயணிகள் வந்து வர்றதுக்கான காலதாமதம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து வந்து இந்த ரயில் பயணிகள் வந்து இந்த காலதாமதம் காரணமாகவே இந்த இடத்துல வந்து இன்று காலை தான் வந்து சேர்ந்திருக்குது. இது தொடர்பாக வந்து ரயில்வே ஓட்டுநரும் டிடிஆரும் வந்து ரயில்வே நிர்வாகத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அந்த ரயில்வே தண்டவாளம் கடக்கும் இடத்துல அந்த ஓடை இருப்பதால ரயில்வே தண்டவாளம் ஏதாவது பாதித்திருக்குமோ என்ற அச்சத்தில் வந்து அங்க இருக்கிறாங்க. உடனடியாக இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யணும் என்றுதான் ரயில் பயணிகள் கோரிக்கையாக உள்ளது. தற்பொழுது அவர்களுக்கு உணவும் குடிநீராவது வழங்குவதற்கு மாற்று ஏற்பாடு வந்து ரயில்வே தண்டவாளத்திலிருந்து டிராக் மூலமாக வந்து அதுல வந்து எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுப்பார்களா, இல்ல சின்ன சின்ன பெட்டி மூலமாக இன்ஜின் மட்டும் ஒரு பெட்டி இன்ஜின்ல ஒரு பெட்டி மட்டும் பொருத்தி ஒரே வழியில வந்து டிராக்ல இருந்து அவங்களை மீட்கும் பணியில ஈடுபடுத்தப்படுவாங்களா என பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பானு.